பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றுவார்னு சொல்றவங்க கையை உயர்த்தி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், எல்லா சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், எல்லா சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். நம்மளை அழைச்சவர் எங்க போறார் சொல்லுங்க? நமக்கு முன்பாக கடந்து போகிறார். ஆமென். அவர் முன்னாடி போகவும் நான் பின்னாடி போனா எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துக்குவார். நாம சந்தோஷமா போயிட்டு வரலாம். நாம முன்னாடி போயிட்டு அவரை பின்னாடி அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போனா நாம தான் எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு கிடக்கணும். அதனால வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் கர்த்தரை முன்பாக வைத்து நம்மை பின்பாக வைத்து நடக்கிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா நெருக்கமும் எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், எல்லா சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடுவோம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காக்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். கைவிடப்படுவதில்லை, எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம். எல்லா நெருக்கமும் நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே, அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே. அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நாம் அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போ.
கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. கைகளை தட்டி சொல்லுவோம். தவித்திடாதே, ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே. சொந்த பிள்ளையை தந்தவரால், சொந்த பிள்ளையே தந்தவரால் மற்ற எல்லாமும் அருளிடுவார், மற்ற எல்லாமும் அருளிடுவார். அவர் நாமம் எல்ரோயி, அவர் எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, நீ ஒன்றும் நினைத்திடாதே, நீ ஒன்றும் நினைத்திடாதே. இயேசு எல்லாமே மாற்றிடுவார், இயேசு புது வழி திறந்திடுவார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய்விடாதே, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய்விடாதே. உந்தன் ஓட்டத்தை தொடங்கினவர், உந்தன் ஓட்டத்தை துவங்கினவர் எந்நாளும் நடத்திடுவார், உன்னை எந்நாளும் நடத்திடுவார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். எல்லாரும் சேர்ந்து அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. எல்லாம் சேர்ந்து கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, நீ ஒன்றும் நினைத்திடாதே, நீ ஒன்றும் நினைத்திடாதே.
இயேசு புது வழி திறந்திடுவார். இயேசு புது வழி திறந்திடுவார். என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயோ, முன்னாடி என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு, என் குடும்பம் அப்படி இருந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கடந்த நாட்கள்ல நடந்ததையே எண்ணி 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 புலம்பாத, திகையாத, கவலைப்படாத. இயேசு உனக்காய் ஒரு புது வழியை திறப்பார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. கைகளை தட்டி சொல்லலாம், நிச்சயமாகவே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா ஒரு புது வழியை திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே திறப்பார். ஆமென். சொல்லலாமே, முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, நீ ஒன்றும் நினைத்திடாதே, நீ ஒன்றும் நினைத்திடாதே. இயேசு புது வழி திறந்திடுவார். இயேசு புது வழி திறந்திடு. பக்கத்துல பார்த்து சொல்லலாமே, எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு புது வழியை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் துவங்கி வைக்க போறாரு. வாழ்க்கையே முடிவு பெற போது நினைக்காத, இனிமேதான் வாழ்க்கையவே கர்த்தர் ஸ்டார்ட் பண்ண போறாரு. விசுவாசிக்கிறோம் போறா? ஆமென் என்று சொல்லி கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் சோர்ந்து மட்டும் போயிடாத. இந்த வார்த்தை அப்படி சொல்லுது. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும், இந்த பக்கம் பிரச்சனை, அந்த பக்கம் பிரச்சனை, அவங்க பிரச்சனை, இவங்க பிரச்சனை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, 1000 பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து உங்களை நெருக்கினால் கூட நீங்க சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்களேன், 1000 பிரச்சனை உங்களை நெருக்கினாலும் சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. உங்க ஓட்டத்தை துவங்கினவர் அதை தொடர்ந்து என்னாலும் நடத்திடுவார். கைகளை தட்டி சொல்லலாமா? என்னாலும் நடத்திடுவார். ஆமென். சேர்ந்து பாடலாமா? மறுபடியும் பாடுவோம். பூர்வத்தின் எல்லைகளோ, முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, அதே நீ ஒன்றும் நினைத்திடாதே. இயேசு புது வழி திறந்திடுவார். இயேசு புது வழி திறந்திடுவார். நம்மை என்னாலும் காண்கின்றவர். அவர் நாமம் நம்மை என்னாலும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, கைவிடப்பட போவதும் கிடையாது, நான் ஒடுங்கி போக போவதும் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, கைவிடப்பட போவதும் கிடையாது, நான் ஒடுங்கி போக போவதும் கிடையாது. விசுவாசிக்கிற பிராமணன் சொல்லலாமா? வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன்னுடைய வாழ்க்கையில நான் உனக்கு எதிர்பார்த்த நன்மையை விட அதிகமானதை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. முந்தின காரியமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்க காரியமா இருந்தாலும் சரி, அதை நினைச்சு ஒரு நாளும் வருத்தப்பட வேண்டாம். கர்த்தர் ஒரு புது வழியை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் திறப்பார்னு சொல்றவங்க மாத்திரம் இன்னும் உற்சாகமாய் கைகளை தட்டி
கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே செய்வார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே, நான் நம்பிடும் தேவன் எனக்கு துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே என்கிற பாடலை பாடுவோம். நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருக்க கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே, பயம் இல்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய். மறுபடியும் சேர்ந்து நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே, ஓ பயம் இல்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே, ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே. எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம். இந்த பயம் உலகத்திலேயே மோசமானது ஒன்று என்ன இருக்குன்னு கேட்டா பயம். இந்த பயம் மனுஷன் என்ன வாக்குதுன்னு கேட்டா அவனை அடிமைதனத்துக்குள்ள கொண்டு போயிடுதுன்னு சொல்லுது. இந்த பயம்தான் அடிமைதனத்துக்குள்ளே மனுஷனை கொண்டு போதான். எப்படி கொண்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்னைக்கு கூட மனுஷன்லாம் அடிமையாக தான் நடக்கிறான். கடவுள் எதுக்கு வணங்குறாங்க தெரியுமா? கடவுள் எதுக்கு வணங்குறான்? நிறைய பேர் அவர் நல்லவர் வல்லவர்லாம் ஆராதிக்கல. இந்த கடவுளை வணங்கலாம் நமக்கு நஷ்டம் வந்துருமேன்ற பயம். புரியுதா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்? நம்ம எப்படி ஆராதிக்கிறோம்? கர்த்தரை நல்லவர்னு ஆராதிக்கிறோம், அவர் வல்லவராக இருப்பதனால ஆராதிக்கிறோம்.
அவர் அன்பானவருங்கிறதுனால ஆராதிக்கிறோம். சில பேர் இப்படி எதுக்கு ஆராதிக்கிறாங்க? அவர் கொண்டா என்ன பண்ணுறது, நஷ்டம் வந்துட்டு என்ன பண்ணுறது பயத்தில் ஆராதிக்கிறாங்க. அந்த ஆராதனை வேற, அதெல்லாம் அங்கே நடக்குது. இந்த ஆராதனை இங்கே வேற. ஆமேன்னு சொல்லலாமா? இது அன்பில் நிறைந்து கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி அவர் என்னை நேசிப்பதனால நான் அவரை நேசிக்கிறதுக்கு பேர் தான் ஆராதனை. ஆமேன்னு சொல்லலாம். அவர் என்னை நேசிக்கிறார். ஆமேன். தான் உயிரை கொடுத்து என்னை நேசிக்கிறார். உயிரை கொடுத்து என்னை நேசித்தார். நான் அவர் என்ன செய்ய திரும்ப நேசிப்பது, அதுதான் ஆராதனை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். பாதைகள் சேர்ந்து பாடுறோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகாமல் இருப்பதால் என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகாமல் இருப்பதால் சிறுகுத்தமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறுகுத்தமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே, ஓ பயம் இல்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே, ஓ பயம் இல்லை. பாடுறீங்களான்னு பார்த்தேன், பாடதான் செய்றீங்க. மறுபடியும் பார்க்கலாமா? எல்லாம் சேர்ந்து பாட போறீங்க. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே, பயம் இல்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பாடுறீங்க தான் பாட போறீங்க. பாடலாமா? பயம் இல்லை, சேர்ந்து ஓஹோ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே, ஓ பயம் இல்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே. பாதைகள் எங்கும் தடைகற்களோ, தாமதம் மட்டும் பரிதானதோ. பாதைகள் எங்கும் தடைகற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயம் இல்லையே, நேர்வழியாய் நம்மை நிச்சயம் நடத்துவார். பயம் இல்லையே, ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். சேர்த்து சொல்லுங்க. பயம் இல்லை, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே, ஓ எனக்காக யுத்தம் செய்வார். எல்லாம் சேர்த்து சொல்ல போறீங்க.
நமக்காகன்றதெல்லாம் அப்படி மாத்திட்டு இப்ப சொல்ல போறீங்க, எனக்காக யுத்தம் செய்வார். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக he will fight for me. எனக்காக சண்டை போட போறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக. யாருக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போறாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, எனக்காக. வாயை திறந்து எனக்காக தான். ஆமென். எனக்காக யுத்தம் செய்வார். சில சமயத்தில் நமக்கெல்லாம் ஒரு எண்ணம், உங்களுக்கெல்லாம் வந்திருக்கான்னு தெரியல, கீழே விழுந்துட்டா தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, ஏன்னு கேட்க யாரும் இல்லை, அப்படியே கடந்தாலும் ஏன்னு கேட்க யாருமே இல்லை. அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? விழுந்தாலும் நாம தான், எழுந்தாலும் நாமளாக தான் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை சூழ்நிலை எதிராக இருந்தாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் தேவனாக இருக்கிறார். அவர் என் மெய்ப்பராக இருக்கிறார். அவர் என் தகப்பனாக இருக்கிறார். டெய்லி நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னுடைய தகப்பனா இருக்கிறீங்க. என் தேவையெல்லாம் என்னை விட நீங்க நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க. என் கஷ்டத்தை எல்லாம் என்னை விட நீங்க நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க. என்னுடைய நெருக்கடிகளை என்னை விட நீங்க நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க. என் பிரச்சனைகளை என்னை விட நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். பாதைகள் எங்கோ தடைகற்களோ, தாமதம் மட்டும்தான் பதிலா இருக்குதா? எந்த இடத்தாலும், எந்த முயற்சி எடுத்தாலும் எனக்கு தோல்விதான் இருக்குது. எந்த முயற்சி எடுத்தாலும் எனக்கு வெற்றியே வர மாட்டேங்குது. நான் எடுக்கிற முயற்சியிலெல்லாம் எனக்கு தோல்விதான் வருதுன்னு நினைக்கிறியா? கர்த்தரும் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க விரும்புறாரு. கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லா தடைகற்களையும் கர்த்தர் உடைத்து போடுவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. உன் காலை தடுக்கி வைப்பதற்கு அநேகர் தடைகள்ல போடலாம். தடைகற்களை எல்லாம் கர்த்தர் உனக்கு படிக்கற்களாய் மாற்றுவார். ஆமென். தடைகளையே உனக்கு வழிகளாய் கர்த்தர் மாற்றுவார். நான் என் வாழ்க்கையில அனுபவிச்ச ஒரு அனுபவத்தை சொல்றேன். எனக்கு வருகிற பிரச்சனை எல்லாம் கர்த்தர் எனக்கு லாபமா திருப்பி விட்டுறாரு. ஆமென். அவங்க எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு நன்மையாகவே முடியும்படி கர்த்தர் செய்கிறார். கைகளை தட்டி சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாதைகள் எங்கும் தடைகற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடைகற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லையே. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். இனி சண்டை என்னது கிடையாது, இனி யுத்தம் கர்த்தருடையது. சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, எனக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசமா சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். எனக்கு விரோதமா இருக்கிற மதிலை எல்லாம் தகர்த்து போடுவார். எனக்கு விரோதமா இருக்கிற செங்கடலை இரண்டாய் பிரிப்பார். எனக்கு விரோதமா இருக்கிற மனிதர்கள் ஒரு வழியாய் ஓடி வருவார்களானால் 7 வழியாய் ஓடி போகும்படி செய்வார். கைகளை தட்டி சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்படி எழுந்திருக்கலாமா? எல்லாருமே எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்தில் சொல்ல போறப்பா, எனக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனை இனி எனக்கு விரோதமா இல்ல. That's all. That all the problems are against you, not against me, Lord. எனக்கு விரோதமா இருக்கிற எல்லா பிரச்சனையும் எனக்கு விரோதமா இல்ல, அதெல்லாம் உமக்கு விரோதமா இருக்கிறது. ஓ அந்த பிரச்சனையெல்லாம் என்ன ஒரு நாளும் ஒன்றும் செய்யவே முடியாது. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. ஓ ரபலகதடபலபலபதுடகதனமா. Thank you Lord. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும்
முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. சேர்ந்து மிகுவேல் உங்களை தான் நம்பி கொண்டிருக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையினுடைய எல்லா தேவைக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் நீர் போதுமானவர் என்று சொல்லி, கர்த்தாவே உம்மை நம்பினவன் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவன் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே, வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்வீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்வீரே. கண்களை மூடினால் சொல்லுவோம், நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்வீரே, நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்வீரே. மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் அரணாய் நிற்பவரே. அழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை எந்தை மூடினதே, அழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை எந்தை மூடினதே. காண்போரே இயந்திரம் உயர்த்தி வைத்தீரே,
வல்லவரே செயல்களில் எல்லாரும் உள்ளத்தில் சொல்ல வல்லவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். இந்த வானத்துல பூமியில உம்மால் முடியாத காரியம் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. முடவரை நடக்க வைத்தவர், செவிடரை கேட்க வைத்தவர், குருடரை பார்க்க வைத்தவர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. வானத்தின் பூமியை படைத்த கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. செய்வதிலும் முரண்பாடற்றவரே மறுபடியுமாய் வல்லவரே செயல்களில் சேர்ந்து எங்கே இருந்தாலும் 3 பேர் என் நாமத்தினால கூடியிருந்தாலும் அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொல்லுகிறவர் இன்றைக்கு உங்கள் நடுவில் இருக்கிறார். தெய்வம் இல்ல உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல, நன்றி சொல்லவா என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே, உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல. எல்லாரும் சேர்ந்து உம்மை போல தெய்வம். உங்களை போல ஒரு தெய்வத்தை இந்த உலகத்துல தேடி பார்த்தாலும் பார்க்கவே முடியாத ஆண்டவரே. பாவியாயிருந்து எங்களெல்லாம் நேசித்து வானத்தின் பூமி படைத்திருந்தாலும் அந்த சராசரிலே உயர்ந்தவராய் இருந்தாலும் தாழ்விலை கிடந்த எங்களை தேடி வந்து தூக்கி எடுத்து உயர்த்தி வைத்த அன்பை நீ பார்க்கிறோம். நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்கள் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்கள் குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர உம்மை விட்டா நீங்க இல்ல நானும் இல்ல. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை உயர் அழகு
என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்க நினைவில் வைத்தீரே உயிர் உள்ளவரை மறவே. உங்க நினைவில் வைத்தீரே உயிர் உள்ளவரை மறவே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம், உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம், உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்பா நன்றி சொல்ல. ஆண்டவரே, எங்களை தூக்கி எடுத்ததற்கு நாங்கள் ஏமாத்திரப்பா. எங்களை எல்லாரும் பார்த்து பாவின்னு அருவறுத்தாங்க. எங்ககிட்ட பேசுறது கூட யோசிச்சாங்க. எங்க வீட்டு வாசல்ல கால் வைக்க யோசிச்சாங்க. எங்களை அருவறுத்த பொழுதும் எங்களை தேடி வந்தீங்கப்பா. எங்களுக்கு உண்டாயிருந்த எல்லா அவமானத்தையும் நீக்கினீங்க, எல்லா கெட்ட பெரிய நீக்கினீங்க. எங்க பாவத்தை எல்லாம் கழுவுனீங்களே ஆண்டவரே. எங்களை நீதிமனா மாற்றி வச்சிங்களே. எல்லாத்தையும் சம்பாதிச்சோம், ஆனால் பரிசுத்தன்னு ஒன்று சம்பாதிக்காம போயிட்டோம். ஆனால் நீங்க தான் அதை எங்களை ஈவா கொடுத்துருக்கீங்கப்பா. நீங்க தான் எங்களை ஈவா கொடுத்துருக்கிறீங்க. எல்லாரும் எங்களை மறந்த பொழுதும் நீங்க மாத்திரம் எங்களை நேசித்தீங்களா ஆண்டவரே. ஓ, எங்களை பரிசுத்தப்படுத்தினீங்களா ஆண்டவரே. பாவத்திலிருந்து வெளில வர கிருபை தந்தீங்களா ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாய் வாழ பாக்கியம் கொடுத்தீங்களா ஆண்டவரே. எங்களை உயர்த்தி வைத்தீங்களா ஆண்டவரே. எங்கள் அவமான நிந்தை எல்லாவற்றையும் நீக்கி போட்டீங்களா ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்தீரேப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா செய்த நன்மை எல்லாம் எண்ணி நன்றி சொல்லுவோம். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய் இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக நன்றி எல்லாம் சேர்ந்து அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா எதிர்க்கின்றவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி எல்லாம் சொல்லுவோம். எதிர்க்கின்றவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினே இயேசுவே இயேசுவே இயேசுவே
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி. மறுபடியும் சேர்ந்து ஓ அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா இயேசுவே இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா கையை உயர்த்தி சொல்லுவோம். அப்பாவை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த நாள் வரை என்னை பாதுகாத்ததற்கு நன்றி, இந்த நாள் வரை என்னை சுகமாக்கினதற்கு நன்றி, இந்த நாள் வரை என்னை ஆசீர்வதித்ததற்கு நன்றி. உமக்கே கனம் துதி மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.